மசாலா ரெடி பண்ண போகிற இறால் தொக்குக்கு கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க, கடுகு கொஞ்சமாக, அதுக்கப்புறமா ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். சின்ன சீரகம் கொஞ்சம், பெருஞ்சீரகம் கொஞ்சம், ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகேவா? கொஞ்சமாக, ஏன்னா இதோட குவான்டிட்டி பொறுத்து. கடுகு பொடிஞ்சது போடலாம். பொடியில பொடிஞ்சிட்டு எல்லாமே வதக்குறதுக்கு தான். மஞ்சட்டில் இருக்குன்னா அடி பிடிக்காது எதுவுமே. அதான் அது ஒரு எந்த கூட்டு பொரியல்லாம் நீங்கள் அதில் வச்சு பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ வர இந்த ஆனியன் சில்வர்லாம் அடி பிடிச்சிடும் டக்குனு. அப்படி இல்லை. 2 பல்லாரி வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயம், 2 தக்காளி இது வதக்க போகிறோம். இது பூனி தாளிப்பு. பூனி தாளில் நிறைய வகை செய்யலாம். அவ்வளோ ஒரு இது சீசனில் தான் கிடைக்கும். ரொம்ப பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. வெப்பப்பைக்கு, இந்த வெள்ளைப்படுறதுக்கு இதுக்கெலாம் ரொம்ப நல்லது. நல்லா வதங்கட்டும். மஞ்சள் உப்பு போட்டிருக்கேன், சொல்லலை ஃபஸ்ட்டு. மஞ்சள் உப்பு போட்டு கொஞ்சம் ஓரளவு வதங்கியாச்சு. அதுக்கப்புறமா கரம் மசாலா போடுங்க. கரம் மசாலா தான் கொஞ்சமாக கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி, மஞ்சள் உப்புலாம் போட்டாச்சு. ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி, கரம் மசாலா கொஞ்சம். ஏன்னா சுசிலா குரல் பாடகைக்கு தேர்ந்தெடுக்க போகிறாங்க. குக்கிங்கில் இருக்குது. நல்லா வதங்கி வந்தோடனே இதை எடுத்து அப்படியே அரைக்கணும். அதுதான் மிக்சியில் கொஞ்சம் சூடு ஆறினோடனே நல்லா வதங்கி வந்துட்டு. ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா வீட்டில் அரைச்சது. இது காஷ்மீர் சில்லி கலருக்காக, பார்த்தோன்னே எப்படி சூப்பராக இருக்கும்ல, அதனால் அப்போ காஷ்மீர் சில்லின்னு போட்டுடுங்க. போதும், இவ்வளோதான் மசாலா இவ்வளோ தான். எண்ணெய் இது நல்லா வதங்கி வந்தோடனே மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து வரணும். தொக்குக்கு தாளிக்கிறதுக்கு நமக்கு இது வசங்கி முடிச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஆற விடுறதுக்கு இது வந்து தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறோம். இப்போ அதுக்குள்ளே இது ஆறிடும் பற்றிலாம் ஆறினோடனே மிக்சியில் அரைக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வந்துடுவோம். போடு போடு போடு. சட்டி கழுவ வேண்டாம், ஏன்னா எண்ணெயில் அது மசாலா காஞ்சி அது ஒரு வாசம் வரும். அதனால் மறுபடியும் தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. ஊற்றி தாளிச்சிக்கிறதுக்குள்ளே வெட்டி வச்சுருந்தோம்ல, அதை போட்டுரும். போட்டாச்சு. ஒரு பச்சை மிளகா பார்த்தீங்களா, நல்லா வதங்கி வரும். அந்த மசாலாவும் அந்த எண்ணெயில் பொரிஞ்சோடனே அது ஒரு வாசம் வரும். அதுக்காக தான் அதை கழுவ வேண்டாம் அப்படிங்கிறது. இதே இது நம்ம வேறு சில்வர் சட்டில் அலுமினியம் சட்டில் வச்சாலும் ரொம்ப எரிஞ்சிடும் பார்த்துருங்க. அதான் மண்சட்டி வாங்கி வச்சுடுங்க, அது ஒரு வாசம். இப்படி மைப்போல் அரைக்கணும். இது ரொம்ப கருவக்கூடாது, தாளிக்கிறது ரொம்ப கருவக்கூடாது. கொஞ்சம் அப்படியே பொன்னிறமாக வதங்கி வர்றதும் கரெக்டாக நம்ம அந்த மசாலாவை போட்டுடணும். முதல்ல அந்த அரைச்சி வச்ச மசாலாவை எல்லாம் வதக்கி வச்சுருந்தோம்ல, வதக்கி அரைச்சி வச்ச மசாலா போட்டு பார்த்தா எல்லாம் மசாலா போட்டு எல்லாம். இந்த கூண்டால் வந்து ஒரு செகண்டில் வந்துடும். ஏன்னா ஒரு சின்ன ஒரு குட்டி தானே, சீக்கிரமாக வந்துடும். அதனால் நம்ம அதுக்கு மசாலாலாம் பச்சை வடை போடுறதே நல்லா வதக்கிக்கணும். அதுக்குள்ளே இங்கே பாருங்கள், சாலை மீனும் நல்லா புளியானும் சூப்பராக இருக்கும். ஒரு மீனை எடுத்து வச்சு சாப்பிட்டாலும் ஒரு சாலைனா ஊற்றி சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது மீன் நிறைய சாப்பிட்லாங்கிறக்காக தான் இது. இனிமேல் நம்ம இதையும் ஆஃப் பண்ணிடலாம்.
எவ்வளோ அழகாக இருக்குது பற்றியில் பார்க்கவே. அவ்வளோ சூப்பராக நாக்கில் வச்சு விடுதா. இங்கே இது ரெடி ஆயிடுச்சு. தண்ணியாக அலசி ஊற்றியாச்சு. மசாலாவும் நல்லா இது பண்ணி கூனிரால் போட்டுருவோம். கூனிரால் தொக்கு, புளி மீன் அவியல், மாங்காய் மீன் குழம்பு அதை அடுத்தால வைப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வச்சு பாருங்கள். இல்லை நிறைய டிப்ஸ் எல்லாம் இல்லை இந்த கூனிராலில். ஆனால் அந்த சீசனில் மட்டும் தான் கிடைக்கும். நிறைய செய்யலாம். இன்றைக்கி இந்த ஒன்றே தான் கொஞ்சம் நல்லா கட்டியாக இருக்கிறனால கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம். 2 செகண்டில் வெந்துடும் அந்த கூனிரால். அதுதான் சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தின்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இந்த மீன் எங்கே கிடச்சாலும் வாங்குவீங்க, விடவே மாட்டீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிட்டு சால மீன் புளியானம், இறால் தொக்கு. இறால்னா கூனிரால் தொக்கு. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தல மாங்காய் மீன் குழம்பு வைப்போம்.